அரங்கத்திற்கு வணக்கம், மேடைக்கு வணக்கம். ஏன்னா முதல் வணக்கம் எதுக்கு உங்களுக்கு சொன்னா, நீங்க மனசு வச்சதான் படம் ஓடும். இவங்கெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க, பட் நீங்க தான் போய் அந்த எந்திரத்தை முடுக்கி விடணும். படைத்தலைவன் இந்த டைட்டில் எப்படி உதயமாச்சு என்னன்னு தெரியல. ரொம்ப பேரை ஏங்க வைக்கிற ஒரு டைட்டில். இப்படி பார்த்தாலும் சரி, 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 கேப்டனுடைய ரசிகர்களா இல்லாதவங்க யாருமே இங்க இல்லை. நானும் அவரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன், இயக்கியிருக்கேன். இங்கே பல விஷயங்கள், புது விஷயங்கள் இருக்கு என்கிட்ட சொல்றதுக்கு. அவர் கேப்டனுடைய பிரதர்-இன்-லா. என் ராசாவின் மனசிலை, அதுதான் என்னுடைய முதல் படம். அந்த படத்திற்கு முதல்ல தேர்வானவர் அவர்தான். இது தெரியுமா யாருக்காவது? உங்களுக்கு தெரியாதா? ஆனா நடிக்கல, அவர் தான் முதல்ல வந்தார். அது ஏதோ நின்று போச்சு. இன்னொரு புதுமை என்னன்னா, என்னை ஒரு நடிகனாக நான் நடிச்சிருக்கேனா இல்லையா நிஜமாவே எனக்கு தெரியாது. அவர் இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணேன். ரொம்ப தேவைக்கு அதிகமாக ஒரு வயசானவனா என்ன மதிச்சு மரியாதை கொடுத்தாங்க. அது கொஞ்சம் அதிகம். இன்னும் கொஞ்சம் நானும் கொஞ்சம் இளைஞனா வேஷம் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் அவங்கெல்லாம் வந்தோடனே எழுந்து நின்று பண்ணாங்க. இது இன்னும் இது என்ன செய்யும், நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த படத்துல முக்கியமா குறிப்பிட வேண்டிய ஒண்ணு, ஒரு இடத்துல உட்கார்ந்தோ இல்லை எதையாவது பிடிச்சிட்டு சாஞ்சு நின்னோ ஒரு நிமிடம் கூட நான் பார்த்ததே இல்லை, ஒரு வினாடி கூட. அது ஒளிப்பதிவாளர் சுரேஷ். அவருக்கு தான் இருக்க அத்தனை பேருடைய இயக்கத்தையும் மொத்தமா இயங்கினவர் அவர். அவர் இல்லைன்னா உண்மையிலேயே இந்த படம் இவ்வளவு அழகா வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே நான் பிரமிச்சு போயிட்டேன் பிரதர். நீங்க சொல்லும் போதெல்லாம் நம்பல. அவர் அப்பப்போ சொல்லுவாரு, பட் இப்போ பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு பெரிய உழைப்பு அவர் உழைச்சிருக்காரு. அந்த கேமரா விட்டு அவர் கை எடுத்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒர்க் பண்ணாரு. தம்பி நம்ம ஹீரோ படைத்தலைவன், என்ன சொல்றது அவரை பத்தி? எல்லாமே அவர் மாதிரியே தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவரை விட கொஞ்சம் ஹைட்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். முதல்ல போகும்போது ஒரு யானையோட நடிச்சிட்டு இருந்தோம். அவரு பூந்து விளையாடுறாரு. போன உடனே சின்ன பிள்ளை இல்லையா, டக்குன்னு போய் வீரம் விளைஞ்ச மண்ணுக்கு பிறந்தது அது. அவரு டக்குன்னு பூந்து விளையாடுறாரு, யானைக்கு முத்தம் வைக்கிறாரு, தட்டி கொடுக்கறாரு. இதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்திருக்காருன்னு அப்புறம் தான் தெரியுது. நமக்கு கிட்ட போறதுனால உள்ள போறோம், வெட்ட 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 எடுத்து என்ன யானை என்னங்க அது பூனைக்குட்டியா தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்கு. ஆனா அவரு பாஞ்சு கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் வைக்கிறாரு, அது கூட உக்காந்துக்கிறாரு. இப்படி போயிட்டு இருந்தா திடீர்னு ஃபைட்டுங்கிறாங்க. போய் பார்த்தாக்க 5 யானை நிக்குது. இப்போ ஒரு ஃபைட்ல நீங்க ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க, அந்த காலுக்குள்ள இருந்தபடி சர்வன் வெளியில வருது. எதை பத்தியுமே அவர் பயப்படவே இல்லை. அது ஒரு மான்குட்டிகளோட விளையாடின மாதிரி அவர் விளையாடினார். இதுக்கெல்லாம் பிராக்டிஸ் பத்தாது. பேசிக்கலி நமக்குள்ள ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும். அது கேப்டன் போட்ட விதைங்கிறதுனாலதான் அது இருக்கு. இல்லாட்டி இதுக்கு வேற எந்த விதமான ஆதாரம் இருக்கவே முடியாது. யாருங்க போய் யானையோட அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்ல நேரத்தில் நடிச்சார் யானைகளோட. இப்ப இவர் யானைகளோட நடிச்சிருக்காரு. ரிசல்ட் என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. யானையும் கிட்டத்தட்ட ஒரு பூனைக்குட்டி மாதிரி அந்த அளவுக்கு பிராக்டிஸ்டு எலிஃபண்ட் வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா அதுவும் பண்ணுச்சு. நான் நடிச்சது கொஞ்ச நாள் தான், இருந்தாலும் கூட
எவ்வளவு சிரமப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க. திடீர்னு ஷாட் வச்சா மழை வந்துடும், 2-3 நாளைக்கு ஷாட்டே இருக்காது. இதுக்கெல்லாம் எவ்வளவு கால்குலேஷன் ஆகும், எவ்வளவு கணக்காகும்னு ஒரு ப்ரொடியூசரா எனக்கு தெரியும். இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த படம் நின்று இருக்குன்னா அது அந்த தயாரிப்பாளர், டைரக்டர் அன்பு, இவங்களுடைய அசகாய சூரத்தனமான ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். இல்லாட்டி இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. அது இந்த பாலக்காடுங்கிற ஊர், அது நம்ம பூலோக சொர்க்கம் மாதிரி ஒரு ஊருங்க. அதுக்குள்ளதான் ஃபுல் ஷூட்டிங். ஒரு டேமுக்குள்ள தண்ணி குறைஞ்சிருந்தது, அதுக்குள்ள போய் எவ்வளவோ பெர்மிஷன், அந்த இது ஏகப்பட்ட சிக்கல். இப்ப கூட இன்னும் முழுசா தீர்ந்து இருக்காது, இன்னும் கொஞ்சம் இருக்கும். படம் எடுக்கிறவங்களுக்கு மொத்த சிக்கலும் கடைசியில தானே வரும், அது இருக்கும். இதையும் தாண்டி நீங்க ஜெயிப்பீங்க. நம்ம மீடியா எல்லாம் கட்டாயம் இந்த படத்தை பத்தி நல்லா எழுதுவாங்க. நல்லா எழுதுனா இதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இசை ஞானி இளையராஜா. அவர் இளையராஜான்னு சொன்னே எனக்கு புல்லரிச்சு போச்சு. அதை விட என்ன வேணும் இந்த படத்துக்கு? ஒரு வரப்பிரசாதம். 2 பாட்டு கேட்டோம், உண்மையிலேயே அது சமாளிப்பே கிடையாது. அப்படி ஒரு அழகான பாட்டு 2 கொடுத்துருக்காரு. இன்னும் எத்தனை பாட்டு மொத்தத்துல? 3, இன்னொன்னு தான் இருக்கான், அதை காமிக்கல. அதையும் காமிச்சிருக்கலாமே. 3 பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இளையராஜா ரீரெக்கார்டிங் நீங்க சொல்லவே தேவையில்லை. இது ரீரெக்கார்டிங் படம், பிச்சு படல் எடுத்திருப்பாரு. நீங்களாம் இருக்கீங்க, படத்தை காப்பாற்றுவீங்க நம்பிக்கை இருக்கு. உங்களெல்லாம் நம்பி நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்களை காப்பாத்துங்க. இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை காப்பாத்துங்க, அந்த இயக்குனரை காப்பாத்துங்க. நன்றி.